விசுவாசியாது இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். நல்ல கவனிங்க, விசுவாசியாது இருந்தால். அப்ப முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன், ஆமென், இதுவே நேரம். நீங்க மேலே எழும்பி ஆவியில எழும்பி வருவதற்கு இதுவே நேரம். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு இதுவே நேரம். ஆவியிலே பலனடைவதற்கு இதுவே நேரம். நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு இப்பொழுதே இதுவே நேரம். இயேசு எப்பவுமே இப்பொழுதே. ஆமென். அவர்கிட்ட எல்லாம் நாளைக்குன்னு வாங்கன்னு சொல்ற அளவுக்கு அவர்கிட்ட வந்து வல்லமை இல்லாமல் இல்லை. ஆமென். அவர்கிட்ட வந்து எல்லாம் நிறைவா இருக்கு. அதனால எல்லாமே இப்பொழுது ஒன்று சொன்னேன். ரெண்டாவது இப்போ நான் சொல்றேன் பாருங்க, ஏன் வந்து இது வந்து இப்போ பாலா போச்சு கெட்டு போச்சுன்னா இதுக்கு டைம் ஒதுக்காம இப்போ மெயின்டைன் பண்ணாத இடம் எப்படி இருக்கும்? என்ன இல்லை, ஏன் ஜெபிக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு விசுவாசம் இல்லை. ஏன் பைபிள் வாசிக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு விசுவாசம் இல்லை. ஜெபத்தை பண்ணுனா கர்த்தர் கேட்பாருங்கிற விசுவாசம் தான் ஜெபத்தை பண்ண வைக்குது. வேதத்தை வாசித்தா கர்த்தர்